உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். எல்லா பக்கமும் எதிர்ப்பாக தென்பட அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து பைடன் விலகலாம் என வெளியாகும் தகவல்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடவுள் மட்டுமே என்ன தேர்தல் போட்டியில் இருந்து தடுக்க முடியும். இப்படி தில்லாக சொன்ன பைடன் தான் இப்போது போட்டியிலிருந்து விலகிவிட தீவிரமாக பரிசீலிப்பதாக தகவல் வந்துள்ளது. இதற்கெல்லாம் காரணம் திரும்பிய பக்கமெல்லாம் வெடித்த கன்னி வெடிகள்தான் காரணம். அமெரிக்க தேர்தலில் இரு கட்சி வேட்பாளர்கள் நேரடியாக வாதம் செய்வது மரபு. அப்படி குடியரசுக் கட்சி வேட்பாளர் ட்ரம்புடன் விவாதத்திற்கு போய் தடுமாறியதால் சொந்த கட்சியினரே போட்டியிலிருந்து போய்விடுங்கள் என பைடனுக்கு அழுத்தம் கொடுக்க தொடங்கிவிட்டார்கள். ஆனால் ஜனநாயக கட்சி தலைமை மட்டத்தில் பைடன் மீதான பாசிட்டிவ் திங்க் குறையவில்லை. வயது குறித்த பேச்சுக்கு வயசா எனக்கு, வெற்றிதான் எனக்கு என பிரச்சாரத்தில் தீவிரம் காட்டினார் பைடன். Or Republican who has beaten Donald Trump ever, and I'm going to beat him again. I know him. Donald Trump is a loser. இந்த சூழலில் அமெரிக்காவில் நேட்டோ தலைவர்கள் மாநாடு நடந்தது. அங்கு பைடன் ஸ்கோர் செய்வார் என ஜனநாயக கட்சி பிளான் போட்டது. பிளான் படி அடித்து ஆடிய பைடன் யுக்ரைன் அதிபரை புட்டின் என்றும் ட்ரம்பை தன்னோடு பணியாற்றும் துணை அதிபர் என்றதும் மொத்த பிளானையும் க்ளோஸ் செய்தது. Who has as much courage as he has determination. Ladies and gentlemen, President Putin. President Putin. He's going to beat President Putin. President Zelensky. Look, I wouldn't have picked Vice President Trump to be Vice President, but I think she was not qualified to be President. பைடன் உளறல்கள் ஒருபுறம் இருக்க, துப்பாக்கி சூடு துவண்டிருந்த ட்ரம்ப் மார்க்கெட்டை உயர்த்திவிட்டது. சில மாநிலங்களில் பைடன் பின்னடைவை சந்திக்க அவருக்கு கொரோனா தொற்று உறுதியானது கட்சிக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்பட்டது. இந்த சூழலில் பைடன் விலகியே தீர வேண்டும் என கட்சிக்காரர்கள் சொன்னதோடு கட்சிக்கு நிதி அளித்தவர்களும் சொல்ல தொடங்கிவிட்டார்கள். இதில் பைடனுக்கு ஆரம்பம் முதல் துணை நின்ற அதிகாரமிக்க நபரான ஒபாமா மனம் மாறியது. முன்னாள் சபாநாயகர் நான்சி பெலோசியும் நம்பிக்கை இழந்தது பைடனுக்கு பெரும் பின்னடைவானது. இருவருமே கட்சி வெற்றி கேள்விக்குறியாகிறது. பைடன் விலகுவதே சரியாக இருக்கும் என சொல்லியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பைடனும் போட்டியிலிருந்து விலகினால் கமலா ஹாரிஸை அதிபர் வேட்பாளராக ஜனநாயக கட்சியின் மூத்த தலைவர்கள் பரிசீலிப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனநாயக கட்சி அடுத்த மாதம் நடக்கவிருக்கும் பொதுக்குழுவில் அதிபர் வேட்பாளரை இறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. நேரம் நெருங்க நெருங்க இறுக்கமாக இருக்கும் ஜனநாயக கட்சி இறுதி முடிவு என்ன என்ற எதிர்பார்ப்போடு அமெரிக்க அதிபர் தேர்தல் களம் நகருகிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.